ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து கேடேன் அல்காரிதம் ஸ்டார்ட் பண்ணோம். அதில் ஒரு ஈஸியான ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் பார்த்தோம். பட் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து சேம் கேடேன் அல்காரிதம் தான், மேக்ஸிமம் சப்பரே கண்டுபிடிக்கிறது. பட் இது கொஞ்சம் கொஞ்சம் மீடியம் ப்ராப்ளம், ஈஸின்னு சொல்ல மாட்டேன் நான். ஏன்னா இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், பட் ஆக்சுவலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் கஷ்டம். இன்னும் ரொம்ப சொல்ல போனோம்னா இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் பார்க்கறதுக்கு தான் ஈஸியாக இருக்கும். பட் unless you take you start writing code, you won't feel the difficulty. ஏன்னா இது வந்து இதெல்லாம் நான் சொல்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும், இது இந்த மாதிரி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆக்சுவலாக நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணால் தான் அது அதோட டிஃபிகல்ட்டி புரியும். ஸோ அந்த மாதிரி தான் இது ஒரு ப்ராப்ளம். இப்போ நான் வந்து இது ஒரு வேரியேஷன் ஆஃப் ப்ராப்ளம். எப்படின்னா, இப்போ நம்ம சம்டைம்ஸ் வந்து என்னென்னா 100, 1000, 200, 500, 150, இப்போ இப்படி ஒரு 4 அரே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இப்படி ஒரு 4 அரே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு என்ன கேட்பாங்கன்னா, நமக்கு வந்து ஒரு கவுண்ட் கொடுத்துருவாங்க, ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க, கே இல்லைனா என் அப்படின்னு ஏதோ ஒரு 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 நேம் சொல்லிடுவாங்க. 2, அதாவது நம்ம ரெண்டாக செக் பண்ணி எந்த 2 நாளில் வந்து அதிக ஐ மீன் மேக்ஸிமம் வேல்யூ இருக்கோ அதை நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். அதே மாதிரியே இது இப்படி கிடையாது. நான் சொல்கிறது எப்படின்னா, அடுத்தடுத்த நாள் எப்படின்னா, இப்போ 1000க்கும் 200க்கும் எது மேக்ஸிமம் 1000, 200க்கும் 500க்கும் எது மேக்ஸிமம் 500, 500க்கு 150க்கு எது மேக்ஸிமம் 500. ஸோ இப்படி ரிட்டர்ன் பண்ணணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சப்பரே வித்தின் எலமெண்ட்ஸ் ஆஃப் கே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கே மாறுபடும், 3 இருக்கலாம், இல்லை வந்து 1 கூட இருக்கலாம், இல்லை 5 கூட இருக்கலாம், டிபெண்ட்ஸ் ஆன் த சைஸ் ஆஃப் த அரே. இதை நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் கே ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ இந்த சம்மில் வந்து என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, ரொம்ப பார்க்குறதுக்கு ஈஸியாக தெரியும். இது ரெண்டையும் நம்ம செக் பண்ணிடுவோம், அதுக்கு அடுத்தது இது ரெண்டையும் செக் பண்ணுவோம், அதுக்கடுத்து இது ரெண்டையும் செக் பண்ணுவோம். மொத்தம் 3 டைம் ரன் ஆகிற மாதிரி தானே இருக்குது. ஆனால் இங்கே சிக்கல் என்னென்னா, இதுக்கு 2 லூப்பாக தேவைப்படும். எப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம அந்த டோட்டலாக இந்த லூப் ரன் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார் இல்லைனா ஒரு ஒயில் தேவைப்படும், ஒயில் லூப்பு. அதுக்கப்புறம் இது உள்ள இண்டிவிஜுவல் இருக்க எலமெண்ட்டை வந்து நம்ம இந்த கவுண்ட்டை பேஸ் பண்ணி ஆட் பண்ணிட்டே வரணும். நமக்கு அதுக்கு ஒரு கலெக்ஷன் தேவைப்படும். கலெக்ஷன்னா லிஸ்ட்டு, அரே லிஸ்ட்டு, இல்லை ஒரு டிக்ஷனரி, ஹேஷ் மேப்பு, அந்த மாதிரி ஒரு ஒரு கலெக்ஷன் மாதிரி ஒன்று தேவைப்படும். அந்த கலெக்ஷனுக்குள்ளே நம்ம இது ரெண்டையும் ஆட் பண்ணுவோம். அப்புறம் இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு இதை விளக்கிடுவோம். அப்புறம் இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு இதை விளக்கிடுவோம். ஸோ இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த அல்காரிதம். ஸோ இது எக்ஸ்பிளைன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபைனலாக நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னா, இதோட மேக்ஸிமம் என்ன, இதோட மேக்ஸிமம் என்ன, இதோட மேக்ஸிமம் என்னன்னு கிடைக்கும். மொத்தம் வந்து 1000, 500, இது ரெண்டுத்துக்கும் மேக்ஸிமம், இது ரெண்டுத்துக்கும் 500, அந்த மாதிரி கிடைச்சிடும் ஆன்சர். பட் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன், பாருங்கள் உங்களுக்கு புரியுதான்ட்டு. ஃபஸ்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன் நான். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படி ஆரம்பிப்போம்னா, பேஸ் கேஸ்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல. அது நீங்கள் பேஸ் கேஸ் போடுறதுனா போட்டுக்கோங்க. இந்த நம்ஸோட வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 0வாக இருக்கணும், இல்லை ஷுட் நாட் பி நல், அந்த மாதிரி கண்டிஷன் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து வழக்கமாக எப்படி கேடேன்னு ஸ்டார்ட் பண்ணுவோம்னா, கரண்ட் வேல்யூ அண்ட் மேக்ஸிமம் வேல்யூன்னு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனால் இதுக்கு வந்து நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம்னா, ஸ்டார்ட் இண்டெக்ஸ்னால் நான் சொன்ன மாதிரி நமக்கு ஒரு விண்டோ வேணும். ஸோ அந்த விண்டோ வந்து நம்ம டிக்ளேர் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு வேரியபிள், அதான் ஸ்டார்ட் இண்டெக்ஸ். எண்ட் இண்டெக்ஸ், ஓகே. எண்ட் இண்டெக்ஸை நான் 0லேயே ஸ்டார்ட் பண்ணுறேன். அதை இன்க்ரிமெண்ட் பண்ணிக்குவேன், பட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நான் 0லேயே ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்புறம் நமக்கு வந்து இந்த வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு லிஸ்ட், இதுதான் நான் சொன்ன கலெக்ஷன். லிஸ்ட்டு வந்து நான் எப்படி வைக்கிறேன்னா, கரண்ட் விண்டோ, மேக்ஸிமம் விண்டோ. இது நம்ம டிபிக்கலாக கேடேன் அல்காரிதம் எழுதுகிற மாதிரி தான். கரண்ட்டு மேக்ஸிமம் எழுதுறோம்ல, அது வந்து இதில் வந்து விண்டோ. ஏன்னா நம்ம வந்து இங்கே வந்து விண்டோ பேஸ்டாக தானே செக் பண்ணுறோம். ஒவ்வொரு எலமெண்ட்டாக செக் பண்ணிவிட்டு நம்ம ப்ராஃபிட் பார்க்கல, ஒவ்வொரு விண்டோவுக்கும் எது ப்ராஃபிட்டோ அதான் பார்க்குறோம். ஸோ நமக்கு ஒரு விண்டோ வேணும், அந்த விண்டோ ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு லிஸ்ட் வேணும். ஏன்னா நம்மளுக்கு வரப்போகிறது 2 ஐட்டம், இன்னும் ஒரு எலமெண்ட் கிடையாது, 2 இண்டெக்ஸ், 2 வேல்யூ வரும். ஸோ அதனால் இப்போ இந்த கரண்ட் மேக்ஸை வந்து 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அது யூஸ்வலாக நம்ம கேடேன் அல்காரிதம் யூஸ் பண்ணுற மாதிரி. நான் சொன்ன மாதிரி ஒரு லூப் வேணும் நமக்கு. என்ன மாதிரி லூப் வேணும்னா, எண்ட் இண்டெக்ஸ், அதாவது நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்க எண்ட் இண்டெக்ஸோட இது வந்து மொத்த அரேயோட சைஸ் வரைக்கும் சுற்றணும், ஒரு டைம் இட்ரேஷன் பண்ணணும். அதுதான் நமக்கு
எக்ஸ்பெக்டட். ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா கரண்ட் விண்டோவில் வந்து என்னோட எண்டிங் இண்டெக்ஸை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு எண்ட் இண்டெக்ஸ் 0ல் செட் பண்ணியிருக்கேன். 0ன்றது இந்த ஐட்டம், இந்த அரேவோட ஃபஸ்ட் எலமெண்ட்டு. அதை வந்து நான் என்னோட கரண்ட் விண்டோவில் ஆட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணேன்னா கரண்ட் மேக்ஸ் என்னன்னு நான் நோட் பண்ணிக்குவேன். கரண்ட் மேக்ஸ் பார்க்குறதுக்கு நம்ம ஆல்ரெடி நம்ம எழுதுறது தான் ஆல்காரிதத்தில் மேத்.மேக்ஸ் போட்டு கரண்ட் மேக்ஸுக்கும் இப்போ நம்ம வச்சிருக்க எண்ட் இண்டெக்ஸுக்கும் எது மேக்ஸிமமோ அதுதான் நம்ம பார்ப்போம். எண்ட் இண்டெக்ஸ். ஓகே, அவ்வளோதான். இப்போ இது வரைக்கும் நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். கரண்ட்டை மட்டும் தான் கால்குலேட் பண்ணியிருக்கோம். இன்னும் நம்ம மேக்ஸிமம்க்கே போகல. அதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் லாஜிக் எழுதுகிற மாதிரி இருக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரியே மொத்த லூப்பை அரேவை ரன் பண்ணுறதுக்கு ஒன்று எழுதிட்டோம். அதுக்கடுத்தது உள்ள சப்பர் அந்த ரெண்டாக நம்ம ரன் பண்ணுறோம்ல, அதை வந்து டிஃபைன் பண்ணுற இடம் இதுதான். ஸோ இந்த இடத்துல கரண்ட் விண்டோவை ஓட கவுண்ட் வந்து கிரேட்டர் தென் கே. என்னன்னா இது என்னன்னா இங்கே நான் அந்த கே அனுப்புகிற எலமெண்ட் தான் நான் சொன்ன அந்த ரெண்டாக பார்க்கறதுக்கான கண்டிஷன். அது என்னன்னா இப்போ ஃபஸ்ட் நம்ம கரண்ட் விண்டோ எப்படி ஆகும்னா இதையும் ஆட் பண்ணும், இதையும் ஆட் பண்ணும், இதையும் ஆட் பண்ணி வச்சுக்கோம். ஸோ ஒன்ஸ் இந்த ரெண்டு இதை டச் பண்ண உடனேயே நம்ம வந்து ஒன்ஸ் நம்ம இந்த ரெண்டு இதையும் டச் பண்ண உடனேயே இதை நம்ம இது பண்ணணும், ரிமூவ் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்கு தான் இந்த கண்டிஷன். ஸோ கே வந்து இங்கே 3ன்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த லூப்குள்ளே ரன் ஆகும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணிடுவேன். அது எப்படின்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு வேரியபிள் வச்சுக்குவோம். ஸ்டார்ட் வேல்யூ நம்ஸ் ஆஃப் ஸ்டார்ட் இண்டெக்ஸ். என்னோட ஸ்டார்ட் இண்டெக்ஸ் பாருங்கள், நான் மேலே நெட் கிளியர் பண்ணியிருக்கேன் 0. ஸோ அந்த வேல்யூ நான் இங்கே வச்சுருக்கேன். அடுத்தது இப்போ நான் ரிமூவ் பண்ணுறேன். கரண்ட் விண்டோ டாட் ரிமூவ் நம்ஸ் ஆஃப் ஸ்டார்ட் இண்டெக்ஸ். அவ்வளோதான். நான் சொன்ன மாதிரி இந்த 1000 நான் ரிமூவ் பண்ணி விட்ருவேன் இங்கே வரும்போது 200 and 500 வரும்போது. சேம் கண்டிஷன் தான் அடுத்து வரும்போது இங்கே போகும்போது 200 நான் ரிமூவ் பண்ணிடுவேன். ஸ்டார்ட் வேல்யூ வந்து இங்கே வந்து நிற்கும். ஏன்னா நான் ஆல்ரெடி 1000 ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ ஸ்டார்ட் வேல்யூ வந்து இங்கே வந்து நிற்கும். ஏன்னா ஆல்ரெடி நான் இங்கே கீழே வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிடுவேன் நான் ஸ்டார்ட் இண்டெக்ஸை. அது எப்படின்னா ஸ்டார்ட் இண்டெக்ஸ் ஈக்குவல்ஸ் ஸ்டார்ட் இண்டெக்ஸ் +1. ஸோ இன்க்ரிமெண்ட் பண்ண என்ன ஆகும்னா இந்த இண்டெக்ஸ் வந்து இங்கேருந்து இங்கே மூவ் ஆகி வரும், அடுத்தது இங்கேருந்து இங்கே மூவ் ஆயிரும். ஸோ நம்ம பேஸ்ட் ஆன் த கண்டிஷன் நம்ம ரிமூவ் பண்ணிட்டே வருவோம் இந்த ரிமூவ் இது. ஆனால் இதுக்கு முன்னாடி இன்னொரு கண்டிஷனே நம்ம செக் பண்ணோம் இந்த இடத்துல. என்னன்னா இப்போ நான் வச்சிருக்க ஸ்டார்ட் வேல்யூ வந்து ஒருவேளை கரண்ட் மேக்ஸாக இருந்துச்சுன்னா அதையும் நான் ரிமூவ் பண்ணிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா 1200 தான் எனக்கு வந்து மேக்ஸிமம் வந்து 1000 இது ரெண்டுத்துக்கும். அதுக்கடுத்து 200 and 500 போகும்போது இதை நான் கன்சிடரே பண்ணக்கூடாது. கரெக்டாக இதை கன்சிடர் பண்ணால் மறுபடியும் நான் இதை கால்குலேட் பண்ணுறதுக்கு மீனிங்கே இருக்காது. இதே 1000 கேரி ஓவர் ஆகிட்டே வரும். அப்போ எல்லாத்துக்கும் ஆன்சர் வந்து ரெப்படிட்டிவாக இது 1000 இருந்து நின்றுடும். ஸோ நான் இந்த 1000 ரிமூவ் பண்ணி ஆகணும். அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா கரண்ட் மேக்ஸை வந்து கரண்ட் விண்டோலேருந்து உள்ள மேக்ஸிமம் எலமெண்ட்டை நான் எடுக்கணும். அதுக்கும் பார்த்தீங்கன்னா இன்பில்ட் ஃபங்க்ஷனே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இது நான் டபுள் ஈக்குவல்ஸ் போடணும். ஸோ இந்த கண்டிஷன் புரியணும் உங்களுக்கு. ஏன்னா இந்த ஸ்டார்ட் வேல்யூவில் தான் கரண்ட் மேக்ஸ் உட்காந்துருக்கு அப்படின்னா அதை நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ஏன்னா நம்மளோட கரண்ட் மேக்ஸ் வந்து இந்த விண்டோக்குள்ளே என்ன கரண்ட் மேக்ஸோ அதுதான் நம்ம எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 200 and 500 என்ன மேக்ஸிமம் 500 அதுதான் எடுக்கணும். நம்ம அதை விட்டுட்டு 1000 கேரி ஓவர் பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம இதை பண்ணுறதுக்கான மீனிங்கே இல்லை. அவ்வளோதான். இது முடிஞ்சா இந்த கண்டிஷனை ஒன்ஸ் இது முடிஞ்ச பிறகு வெளியில் நம்ம ரன் பண்ணுற லூப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷன் இருக்குது. அது என்னன்னா கரண்ட் விண்டோவோட கவுண்ட் வந்து ஒருவேளை கேவை ரீச் ஆயிடுச்சு, கேனை நம்ம கொடுக்குற அந்த 2 ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளோட மேக்ஸ் விண்டோவில் ஆட் பண்ணிடணும். இதுதான் நம்ம மேக்ஸ் விண்டோ ஆட் பண்ணுற லாஜிக். மேக்ஸ் விண்டோவில் எதை ஆட் பண்ணோம்னா கரண்ட் மேக்ஸ். அவ்வளோதான். இப்போ எண்ட் இண்டெக்ஸை நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணிடுவோம். இல்லைனா அது அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகாது. ஸோ நம்ம எண்ட் இண்டெக்ஸும் இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறோம், ஸ்டார்ட் இண்டெக்ஸும் இதில் என்ன ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் இண்டெக்ஸ் நம்ம வந்து எப்போ இது பண்ணுவோம்னா இந்த 2 k = 2 டச் ஆன உடனே தான் ஸ்டார்ட் இண்டெக்ஸை நம்ம கொண்டு வருவோம். ஆனால் அதுக்கு முன்னாடியே எண்ட் இண்டெக்ஸை வந்து
இந்த மெயினாக உள்ள லூப்லேயே ஒயில் லூப்லேயே நம்ம எண்ட் இண்டெக்ஸை மாற்றிடுவோம். எண்ட் இண்டெக்ஸ் இது 1+1+1+1 நகர்ந்து போயிட்டே இருக்கும். நம்ம K2 டச் ஆன பிறகு தான் ஸ்டார்ட் இண்டெக்ஸ் வந்து இங்கேருந்து இங்கே வரும், அது வரைக்கும் வராது. ஸோ இதுதான் இதுக்கு பின்னாடி உள்ள லாஜிக்கு. ஃபைனலாக நம்ம ரிட்டர்ன் பண்ணிடணும். ரிட்டர்ன் பண்ணும்போது நான் ஒரு இன்லைன் கண்டிஷன் அடிக்கிறேன் பாருங்கள். மேக்ஸ் விண்டோவோட கவுண்ட் வந்து 0-1 பார்க்குறேன். இது வந்து ஒரு இன்லைன் ஸ்டேட்மெண்ட்டு, C# இருக்குது. ஐ திங்க் நிறைய லாங்குவேஜில் இருக்கும் இதே மாதிரியே. மேக்ஸ் விண்டோவோட 2 அரே வந்து நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன். அவ்வளோதான். ஸோ நம்மளோட மேக்ஸிமம் விண்டோவோட அரே வந்து இங்கே அழகாக அது ரிட்டர்ன் பண்ணிடும். இந்த இடத்துல வந்து நான் நம்ஸை விட்டுட்டேன், இஃப் போட்டேன், எல்ஸ் போடல. கவுண்ட் வந்து 0-ஆக இருந்துச்சுன்னா நம்ஸே நான் இது பண்ணுவேன், ரிட்டர்ன் பண்ணுவேன். எல்ஸ் கண்டிஷன் தான் இந்த டபுள் கோலன்னு. அதுக்கடுத்து வந்து அதோட இல்லை கவுண்ட் வந்து கிரேட்டர் தென் 0-ஆக இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து இந்த அரேவை ரிட்டர்ன் பண்ணுவேன். இப்போ இதை ரன் பண்ணுறேன், சேம் இதே வச்சுருக்கேன், நான் கேஸே வச்சுருக்கேன். ஸோ இதில் உள்ள ஒரு கேட்ச் என்னென்னா, நம்ம நிறைய பேர் எழுதும்போது பார்க்கறதுக்கு இது சிம்பிளாக தெரியும். ஃபஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். பட் ஆக்சுவலாக இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நிறைய யூஸ் கேசஸ் நம்ம கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் ஒன் ஆஃப் த யூஸ் கேசஸ் தான் நான் சொன்ன இந்த இந்த வேல்யூவை நம்ம ஹேண்டில் பண்ணுறது. ஒருவேளை ஸ்டார்ட் வேல்யூவில் உள்ள கரண்ட் மேக்ஸ் வந்து நம்ம 1000 இருக்குது அப்படின்னா அதை நம்ம கண்டிப்பாக அதை ரிமூவ் பண்ணிட்டு இதில் உள்ள மேக்ஸிமம் எடுக்கணும், இல்லைன்னா அது வேஸ்ட். ஓகே, ஸோ இதை நான் ரன் பண்ணுறேன். ஸோ 1200, 500, 150 இதே தான் நான் அனுப்புகிறேன். அங்கேருந்து K = 2 அனுப்பியிருக்கேன். ஸோ கேவை நான் இங்கே செட் பண்ணிடுறேன். ஸ்டார்ட் இண்டெக்ஸ் இருக்குது, எண்ட் இண்டெக்ஸ் இருக்குது, கரண்ட் மேக்ஸ் ஆல்ரெடி இருக்குது. ஸோ கரண்ட் மேக்ஸ் 0, இதை நான் அகைன் பின் பண்ணுறேன், ஏன்னா அது கால்குலேட் ஆக மாட்டேங்குது. ஓகே, கரண்ட் மேக்ஸ் 0. இப்போ கரண்ட் விண்டோவில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு எலமெண்ட் தான் ஆட் ஆயிருக்கு, 1000 மட்டும் தான் ஆட் ஆயிருக்கு எண்ட் இண்டெக்ஸ்லேருந்து. ஓகே, இப்போ நம்ம அது கேவா? இல்லை, கண்டிப்பாக இல்லை. இது கே வந்து 2, அந்த 2 2 எலமெண்ட் ஆட் ஆன பிறகு தான் அது மாறும். ஸோ அதனால தான் நம்ம இங்கே வரோம். ஒருவேளை இது கே ரீச் பண்ணிடுச்சுன்னா நம்ம மேக்ஸ் விண்டோக்குள்ளே போட்டுக்குவோம், எது மேக்ஸ்ன்னு பார்த்துட்டு. ஆனால் அது ரீச் பண்ணலை. ஸோ வி வில் மூவ் த எண்ட் இண்டெக்ஸ் டு +1. ஸோ எண்ட் இண்டெக்ஸ் வந்து 1 பொசிஷன் போனோடனே 200 எடுத்துக்கும் கரண்ட் விண்டோவில். இப்போ பாருங்கள் கரண்ட் விண்டோவை 1000 போயிடுச்சு, 200 போயிடுச்சு. இப்போ இதோட மேக்ஸிமம் என்னவோ அதுதான் கரண்ட் மேக்ஸில் உட்காந்துருக்கும். இப்போ 1000 மேக்ஸ், இதோட மேக்ஸிமமும் 1000 தான். ஸோ 1000 தான் இருக்கும் அதில். இப்போ ரீச் ஆகிடுச்சு. ரீச் ஆன உடனேயே மேக்ஸிமம் விண்டோவில் நம்மளோட வேல்யூ வந்து 1000 எதுவோ அதை நம்ம எடுத்துக்கிறோம், கரண்ட் மேக்ஸை. இப்போ எண்ட் இண்டெக்ஸை மூவ் பண்ணிட்டோம். இப்போ என்ன கேட்ச் இருக்குன்னா, எண்ட் இண்டெக்ஸ் வந்து நமக்கு வந்து 3, 2, அதாவது 0, 1, 2 மூணாவது எலமெண்ட்டில் இருக்குது. ஓகே, இப்போ கரண்ட் விண்டோவில் இதை ஆட் பண்ணோடனே 3 எலமெண்ட் இருக்கும் உள்ள. இனிஷியலாக 1000 இருக்குது, 200 இருக்குது, 500 இருக்குது. ஸோ நான் இதை ரிமூவ் பண்ணி ஆகணும் 1000. அதுக்கு தான் இந்த கண்டிஷனு. இப்போ பாருங்கள், என்னோட கரண்ட் மேக்ஸ் பாருங்கள். இப்போ நான் கால்குலேட் பண்ணாலும் எனக்கு 1000 தான் காட்டுது, விச் இஸ் ராங். என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா, ரெண்டாவது இட்ரேஷன் நான் 200, 500 பார்க்கும்போது 500 தான் வரணும். ஆனால் நம்மளோட இனிஷியல் லாஜிக்கில் நம்ம கரண்ட் மேக்ஸையும் நம்ஸ் ஆஃப் த எண்ட் இண்டெக்ஸையும் போடுறோம். நம்மளோட கேஸில் கரண்ட் மேக்ஸ் வந்து 1000 வந்துருச்சு. ஸோ 1000 விட எதுவுமே இங்கே பெருசு இல்லை. அதனால இது வந்து என்ன பண்ணுதுன்னா, கரண்ட் மேக்ஸ் 1000 தான் காட்டிக்கிட்டு இருக்கு, விச் இஸ் ராங். அதனால தான் இந்த லூப்புக்குள்ளே நம்ம இந்த லாஜிக் வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள் இது எப்படி ரன் ஆகும்ட்டு. ஸோ அது கேவை தொட்டுருச்சா? ஆமாம், கேவையும் தாண்டிடுச்சு, 2 எலமெண்ட்டை தாண்டிடுச்சு. ஸோ ஸ்டார்ட் வேல்யூ நான் நோட் பண்ணிக்கிறேன். ஸ்டார்ட் வேல்யூ வந்து என்னதுன்னா 1000. ஓகே, அதை நான் ரிமூவ் பண்ணிட்டேன் என்னோட கரண்ட் விண்டோலேருந்து. ஸோ ரிமூவ் பண்ணோன்னா 200, 500 தான் இருக்குது. இதுதான் கண்டிஷன். இப்போ ஸ்டார்ட் வேல்யூ வந்து கரண்ட் மேக்ஸில் இருக்குது அப்படின்னா நான் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு என்னோட கரண்ட் விண்டோ, இப்போ என்னோட கரண்ட் விண்டோவில் 2 தான் இருக்கான், 200, 500 தான் இருக்கான். அவனத்தில் எவன் மேக்ஸோ அவனை தான் எடுக்கணும். 500 இங்கே பாருங்கள், 1000, 500 மாறிடுச்சு பாருங்கள் 1000லேருந்து. அவ்வளோதான். இப்போ நான் ஸ்டார்ட் இண்டெக்ஸை மூவ் பண்ணிட்டேன் ஒரு 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 பாயிண்ட்டு. இப்போ கேவும் பார்த்தீங்கன்னா 2 ரீச் ஆயிடுச்சு. 2 எலமெண்ட்டில் உள்ள மேக்ஸிமம் வேல்யூ பார்த்துட்டோம். இப்போ அதையும் மேக்ஸிமம் விண்டோவில் எழுதிட்டோம். மேக்ஸிமம் விண்டோவில் இப்போ எது இருக்குன்னா 1000 இருக்கும், 500 இருக்கும். ஏன்னா 200 நமக்கு தேவையப்படாது. ஏன்னா இந்த 2 பேரையும் செக் பண்ணப்போ 1000, இந்த 2 பேரையும் செக் பண்ணும்போது 500. அவ்வளோதான். இதே மாதிரி தான் இப்போ அடுத்ததுக்கு ரன் ஆகும். இந்த கேஸில் பாருங்கள், ஸ்டார்ட் வேல்யூ வந்து 200. ஸோ 200 வந்து கரண்ட் மேக்ஸாக இல்லை, 500 தான் நம்மளோட கரண்ட் மேக்ஸு. ஸோ அதனால் நமக்கு அது மாற்ற தேவையில்லை. கரண்ட் விண்டோவில் 500 ரீட்டைன் ஆகும். தட்ஸ் ஆல்.
இப்போ நம்மளோட மேக்ஸிமம் விண்டோ ஓப்பன் பண்ணோம்னா தெரிஞ்சிடும். 1500 500 இவ்வளோதான். ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி சேம் தான். பிக் ஆஃப் என் அண்ட் பிக் ஆஃப் என் இதை பற்றி நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் சொல்லிடுறேன். இது பிக் ஆஃப் என்னா ஒரே ஒரு இட்ரேஷன் தான் நம்ம தேவைப்பட்டுச்சு. உள்ளே இருக்கிறத வந்து நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து நம்ம அந்த எலமெண்ட் எல்லாத்தையும் நம்ம வச்சு ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணுறதுனால நமக்கு அந்த ஸ்பேஸ் யூட்டிலைஸ் ஆகும் n எலமெண்ட்ஸ்க்கு. அதனால அது ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியும் பிக் ஆஃப் n. தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.